வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி தான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தால் வெண்பா ரொம்ப கஷ்டப்படுறா. வெண்பா கஷ்டப்படுறதுனால மல்லியும் ரொம்ப கஷ்டப்படுறா. வீட்டில் அண்ணி சொல்லியும் சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, எனக்கு வெண்பாவை பார்க்கணும் போலையே இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெண்பாவை பார்க்கணும், எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட கேட்குறா. அவங்க அண்ணியும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, அண்ணனுக்கு தெரியாமல் போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவளும் அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறான். அந்த வீட்டுக்கு கிளம்பி போனால் போதும் பொண்ணும் ரஞ்சிதாவும் இருந்துக்கிட்டு உள்ளாவே விடவே மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது நான் மல்லியை பார்க்கணும், என்னை மல்லியை பார்க்க விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு அப்படின்னு கெஞ்சுறேன். உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா போதும் பொண்ணும் ரஞ்சிதாவும். இல்லை, ஒரு வாட்டி நான் வெண்பாவை பார்த்துக்கிறேனே, வெண்பாவை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வெண்பாவை பார்த்துட்டு உடனே போயிடுறேன், எனக்கு வெண்பா பார்க்கணும், அவகிட்ட பேசிட்டு மட்டும் போயிடுறா, அவள் என்ன வெறுத்தாளா இல்லையா மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுறா மல்லி. இல்லை, என்னை பார்க்கவே விட மாட்டோம், உனக்கு இந்த வீட்டுக்கு அந்த சம்மந்தம் எவ்வளோ பொய், எவ்வளோ மிரட்டினா, எவ்வளோ அதிகாரம் பண்ணேன் எங்களை, கொஞ்சமாச்சும் இதெல்லாம் பொய்ன்னு சொன்னியா, அதிகாரம் தானே பண்ணேன், எத்தனை வாட்டி விஜய் உன் கண்ணு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன், அப்போ கூட உனக்கு சொல்லணும்னு தோணலை, இப்போ மட்டும் என்ன வெண்பா வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும்னு இங்கே நிற்கிற, அதெல்லாம் உன்னை பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல. இனிமேலாம் யாரும் உனக்கு இந்த வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வெண்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவளும் அங்கேயே நிற்கிற, அடம் பிடிச்சிட்டு இருக்கிறா. ரஞ்சிதாவும் போதும்னு ரொம்ப கோவம் வந்துடுது. இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, என்னை வெண்பாவை பார்க்க விடுங்க அப்படின்னு அங்கே நின்று கெஞ்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் திடீர்னு வந்துடுறாரு. எங்கள் மல்லி எங்கள் மல்லி எங்கன்னு கேட்கும்போது, மல்லி இங்கே தான் பக்கம் போயிருக்கா அப்படின்னு அவங்க அண்ணி சமாளிக்கிறாங்க. அதுவும் எங்கள் பக்கம் போயிருக்கா, யாரை கேட்டு போனால் என்கிட்ட சொல்ல மாட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, எங்கள் பக்கம் போயிருக்க, உடனே வந்துடுவா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணி அங்கே சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு கால் பண்ணி, மல்லி நீ எங்கே இருக்க, சட்டுன்னு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மல்லி இருங்க நீ இன்னும் பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு மட்டும் வந்துடுறான், அது வரையும் கொஞ்சம் அண்ணனை சமாளிங்க அப்படின்னு. அதுக்கு அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஃப்ரெண்டை எங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்க. ஃப்ரெண்டா? யார் அவளுக்கு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, ஃப்ரெண்டை தான் இன்னும் பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நாகு அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் பாபு என்ன பண்ணுறான்னா, இனிமேலாம் அவள் பேச்செல்லாம் நான் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன், வருவாங்க கண்டிப்பாக, எப்படி நிச்சயதார்த்தம் நாளைக்கே முடிச்சுட்டு இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணிவிடுவேன், ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு வாரத்துலேயே நான் கல்யாணம் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி பாபு ஒரு பக்கம் சொல்லிடுவேன். இங்கே மல்லி எனக்கு மேரேஜ் பண்ணுறாங்க, என்னை ப்ளீஸ் பார்க்க விடுங்க, இனிமேல் நான் பார்க்க வரவே மாட்டேன், ப்ளீஸ் அவளை எப்படியாவது பார்க்க விடுங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் அப்படின்னு கெஞ்சிட்டு நின்றுட்டுருக்குறா. போதும் பொண்ணும் ரஞ்சிதா விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரஞ்சிதாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெண்பாவை போய் பார்க்குறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.